யார் கூப்பிட்டாலும் சொல்லுங்க, எனக்கு தலைவர் இயேசு மட்டும்தான், எனக்கு ராஜா இயேசு மட்டும்தான், நான் அவருடைய பந்தியில் தான் சாப்பிடுவேன், வேற பந்தியில் சாப்பிட மாட்டேன். அல்லேலூயா. இது யேசபேலின் பந்தியிலே சாப்பிடக்கூடியதான ஒரு குரூப். இதை தாண்டி இன்னொரு குரூப் இருக்குது. இது கொஞ்சம் யேசபேல் பந்தியில் சாப்பிடாது, ஆனா இது வேற ஒரு குரூப். வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க. நான் உம்மை விட்டு போனவுடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார். அப்பொழுது நான் ஆகாபிடத்திற்கு போய் அறிவித்த பின்பு அவன் உம்மை காணாவிட்டால் என்னை கொன்று போடுவானே. உமது அடியானாகிய நான் சிறுவயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். யேசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிற போது நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் 100 பேரை ஒவ்வொரு கெபியிலே 50 பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்த என்னுடைய செய்கை என் ஆண்டவனுக்கு அறிவிக்கப்படவில்லையோ? இது இரண்டாவது ஒரு குரூப் இருக்கு. அன்னைக்கு யார் இரண்டாவது ஒரு குரூப்? முதல் குரூப் யேசபேல் பந்தியில போய் சாப்பிட்றவங்க. அது சோரம் போயிடுச்சு, அதை ஒன்றும் செய்ய முடியாது, அது அவ்வளோதான், போய் உட்காந்து சாப்பிட தொடங்கிருச்சு. அது உலகத்தினுடைய மேன்மைகளுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் பட்டத்துக்கும் பதவிக்கும் ஓடி போச்சு. இதை ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட ஆளுக்கு இடம் கொடுக்காத சர்ச்சில்ன்ட்டார். அவன் மனம் திரும்புறதும் நியாய தீர்ப்பு அடைவதும் கர்த்தர் கையில் இருக்குது, விட்டுருவோம். இப்போ ரெண்டாவது ஒரு குரூப் இருக்கு. இது என்ன குரூப் தெரியுமா? தீர்க்கதரிசிகளில் 100 பேர். கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை யேசபேல் கொன்று போடுகிற போது நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் 100 பேரை ஒவ்வொரு கெபியிலே 50 பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்தேன். இன்னொரு குரூப் இருக்கு தீர்க்கதரிசிகள்ல. இது என்ன குரூப் தெரியுமா? ஆவிக்குரியவங்கள இன்னொரு குரூப் இருக்கு, ஊழியக்காரங்கள்ல இன்னொரு குரூப் இருக்கு. அது என்ன தெரியுமா? இது யேசபேல் பந்திக்கும் போகாது, யேசபேல் பந்திக்கு போகாது. ஆனா யேசபேலுக்கு எதிர்த்தும் பேசாது. யேசபேலுக்கு எதிர்த்தும் சத்தியத்தையும் என்ன செய்யாது, பேசாது. இப்ப எலியா இருக்கிறான், ஆகாவை பார்த்து சொல்றான், என்ன வார்த்தை சொல்றான்னா, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவ நீ அல்லவான்னு. இவன் எலியா சொல்றான், நான் அல்ல, நீயே இஸ்ரவேலை கலங்க பண்றவன், இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட அநியாயம் நடக்குது, நீ பார்த்துக்கிட்டு இருக்கிறிய அப்படிங்கிறது எலியா. இன்னொரு குரூப் இருக்கு. அவ யார் தெரியுமா? யேசபேல் பந்திக்கும் போக வேண்டாம், எதுலையும் கலந்துக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் ஆகாப்பையும் யேசபேலையும் எதிர்த்து பேசவும் மாட்டாங்க. அவங்க பாட்டுன்னு ஒரு கெபிக்கு போயிடுவாங்க. உயிருக்கு பயந்தவங்க நேராக ஒரு கெபியில் போய் தங்கிடுவாங்க. சாப்பாடும் தண்ணியும் கிடைச்சா போதாங்க. வசனம் சொல்லுது, அப்பமும் தண்ணீரும் கொடுத்து. இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நமக்கு எதுக்கியா இந்த மாதிரி காரியங்கள்லாம்? நம்ம வந்தோமா, நம்ம ஒரு வேலையை பார்த்தோமா, நாம அப்பமும் தண்ணீரும் கிடைச்சிச்சா, நம்ம போய் கெபியில உக்காந்தோமா, வேலை முடிஞ்சு. என்ன பண்ணுங்க? கெபியில உட்காந்து ஜோம் பண்ணுவோம். கெபியில உட்காந்து என்ன பண்ணுவீங்க? பேசிக்கிட்டு இருப்போம் 50 பேரும். கெபியில உட்காந்து என்ன பண்ணுவீங்க? நல்லா தூங்குவோம். என்னப்பா சொல்றீங்க? கர்த்தர் எங்களை கிருபையாய் பாதுகாத்திருக்கிறார், அப்பமும் தண்ணீரும் கொடுத்திருக்கிறார், சேஃப்டியா வச்சிருக்கிறாரு. ஏம்பா இந்த யேசபேல் இப்படி பண்ணுதே, இந்த பாகால் தீர்க்கதரிசிகள் இப்படி பண்றாங்களே, கொஞ்சம் வாயை திறந்து சொல்லக்கூடாதா? நீ எல்லாம் தீர்க்கதரிசி தானே, கர்த்தருக்கு வாயா இருக்கிறிய, நீ சொன்னா கேட்பாங்களே, நீ சொன்னா கர்த்தர் கேட்பாரு, நமக்கு எதுக்குங்க வம்பு? நம்ம ஏன் அதெல்லாம் போய் பேசணும்? யாரோ என்னமோ செஞ்சுட்டு போறாங்க, நான் உண்டு, ஏன் வேலை உண்டு. இப்படி ஒரு குரூப் இருக்கு. இது ரெண்டாவது ஆவிக்குரிய சுபாவம். இவங்க யார் தெரியுமா? எந்த வம்பு தும்புக்கும் போவேனான்னு நினைக்கிறவங்க. எது வம்பு தும்பு? ஒருத்தர் சத்தியத்தை விட்டு விலகும் போது, சபை சத்தியத்தை விட்டு விலகும் போது, அல்லது விசுவாசிகள் கர்த்தரை விட்டு விலகும் போது அதை கண்டிக்காமல் அதை சகிச்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கொண்டு இவங்க அதில் ஈடுபட மாட்டாங்க. நான் போறதில்ல. கேட்டு பாருங்க, என்ன அந்த உங்க விசுவாசி இப்படிலாம் செய்யறாங்களே, நாம சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அப்புறம் நான் போறதில்ல, அவங்க எப்படியோ போட்டோம், நமக்கு என்ன? இது இன்னொரு குரூப் இருக்குது, கெபியில போய் மறைஞ்சு கொள்ற குரூப். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஜீவன் பாதுகாக்கப்படணும், இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அப்பமும் தண்ணீரும் கிடைக்கணும். இப்படி ஒரு குரூப் இருக்குது. இந்த குரூப் யேசபேல் கூட இருக்காது, அவ்வளவுதான். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லது என்ன,
நாங்கள் அந்த பாவத்துக்கு உடன்படவில்லை. சரி, சத்தியத்தை இன்னும் அரைக்கட்சியை கட்டுனீங்களா? அது கட்ட மாட்டோம், அது கொஞ்சம் லூஸா தான் இருக்கும். அதை நாங்கள் வச்சிருப்போம், ரிலாக்ஸா உட்காந்துருப்போம். அப்பவும் தண்ணீரும் சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு சோத்திரம் 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 சோத்திரம்னு இருப்போம். ஏங்க இவ்வளவு பிரச்சனை வருது, நமக்கு என்ன? கர்த்தருக்கு தெரியாததா, அவருக்கு தெரியாததா? அப்புறம் கர்த்தருக்கு தெரியாததானா ஏன் சுவிசேஷம் சொல்றதுக்கு நம்மளை செலக்ட் பண்றாரு? கர்த்தருக்கு தெரியாததானா ஏன் சத்தியத்தை நம்ம கையில கொண்டு வந்து கொடுக்குறாரு? கர்த்தர் பேசத்தானே சொல்றாரு. ஆண்டவர் எந்த இடத்துல ஆண்டவர் பேச வேணாம்னு சொன்னாரா? எசேக்கியேலை பார்த்து சொல்றாரு, நீ சொல்லுகிறதை இவர்கள் கேட்க மாட்டார்கள், ஆனாலும் என்ன செய்ய சொல்லுங்கிற. அதான் ஆண்டவர் சொல்றது. பவுலை பார்த்து சொல்றாரு, அடிச்சான் ஒத்தச்சான் எல்லாம் பண்றான். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, தைரியமாய் பேசு, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேகர் உண்டு. கர்த்தர் என்ன சொல்றாரு? நடக்கிறது நடக்கும். பேச வேண்டியது உன் பொறுப்பு, சத்தியத்தை சொல்ல வேண்டியது உன் பொறுப்பு. ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க, அவங்க எந்த வம்பத்துமுக்கும் போகாத அப்படியே அமைதியான ஆட்கள். சபையில் ஏதாவது நடந்தா கூட சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆண்டவர் பார்த்து பாருங்க, நமக்கு என்ன தவும், நம்ம எதுக்கு சர்ச்சுக்கு போறோம்? ஆராதனைக்கு போறோம், ஆராதிச்சோமா, சோத்திரம் பண்ணோமா, வீட்டுக்கு வந்துட்டோம், ஓகே ரைட் ஃபைன். நீங்க யாரு? கேபியில் இருக்கிறவங்க. உங்களுக்கு என்ன வேணும்? அப்பமும் தண்ணியும். நம்ம குடும்பத்துக்கு நல்ல சாப்பாடு தண்ணி கிடைக்குதா? நல்ல நம்ம நிம்மதியா போயிட்டு வந்துட்டு இருக்கிறோமா? சோத்திரம் சோத்திரம் பிரைஸ் எல்லாம். என்னையா இப்படி நடக்குதே, கேட்க மாட்டியா? நான் கேட்க மாட்டேன், எனக்கு அந்த வேலை கிடையாது, கர்த்தர் அந்த வேலையை எனக்கு கொடுக்கவில்லை. அப்படி ஒரு குரூப் இருக்கு. பைபிள் முழுக்க பாருங்க, இப்படி ஒரு குரூப் இருந்துகிட்டே இருக்கும். ஓடி ஒளிஞ்சுக்கும், மறைஞ்சுக்கும். ஆண்டவர் நியாய தீர்ப்புக்கு வரும்போது இவங்க எங்க போய் மறைஞ்சிருப்பாங்கன்னு தெரியாது. இவங்களை பத்தி ஆண்டவர் பேசவே இல்லை. ஒபதியா தான் வந்து சொல்றான். ஒபதியா கேட்கிறான் எலியாவை பார்த்து, நான் ஒரு 100 பேரை மறைச்சு வச்சேனே, ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லலையான்னு கேட்கிறான். அப்பனா இவங்க எங்க இருக்கிறாங்க? எலியாவுக்கே தெரியாம இருக்கிறாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாங்க சேஃப்டியா. சில ஆட்கள் நான் பார்த்திருக்கிறேன், அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி, வளர்ச்சியும் சரி, எந்த விதமான முன்னேற்றமும் இருக்காது. அதே நேரத்தில் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு வசதியா இருப்பாங்க. அதுலயே அவங்க திருப்தி ஆயிடுவாங்க. கேட்டா சொல்லுவாங்க, போதும் என்ற மனதுடன் கூடிய தெய்வ பக்தியே. அது உலக காரியத்துக்கு ஆண்டவர் சொன்னா, இவங்க ஆவிக்குரிய காரியத்துக்கு அதுக்கு எடுத்துப்பாங்க. அவங்க அதை ஆவிக்குரிய விதத்தில் எந்த விதமான ஒரு வளர்ச்சி இருக்காது. பல நேரத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது ஆண்டவர் பார்க்கிறாரு, யாரு கர்த்தருக்காக வைராக்கியமா எழும்புறான். ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா? பாளையத்துக்குள்ள பெரிய பிரச்சனை வந்துருச்சு, வாதை கிளம்பிருச்சு. ஆனா மோசையும் ஆரோனும் உட்காந்து என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. என்னடா இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிடுச்சு, பிழையாம் சொன்ன உபதேசத்தினால இன்னைக்கு ஜனங்க மோவாபிய ஸ்திரீகளோடு கூட இணைந்து பாளையத்துக்குள்ள இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குது, வாதை ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது, என்ன பண்ணலான்னு மோசையும் ஆரோனும் யோசிக்கிறாங்க. 2 பேரும் சீனியர் மினிஸ்ட்ரி, 2 பேரும் ஆண்டவருக்கு ரொம்ப க்ளோஸான ஆட்கள். திடீர்னு ஒரு சின்ன பையன் எழும்பினான் பாருங்க. திடீர்னு ஒருத்தன் எழும்பினான், பினகாசன் ஒருத்தன் எழுந்திருச்சான், எடுத்தான் ஈட்டிய, குத்துனா 2 பேரையும் ஒன்னா. வசனம் சொல்லுது, வாதை நின்றது. இன்னைக்கு இவ்வளவு காரியம் வருது. ஒரு கூட்டம் ஏசபேல் பந்தியில போய் அநியாயமா உட்கார்ந்துருக்கு, உலகத்தான விட மோசமா போயிட்டு இருக்கு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு கூட்டம் சும்மா உட்கார்ந்து இருக்குது. நமக்கு என்ன? எக்கேடு கட்டா என்ன? யார் எக்கேடு கட்டா என்ன? நான் செட்டில் ஆயிட்டேன், என் ஊழியம் ஸ்தாபிக்கப்பட்டுருச்சு, எனக்கு மாசானா ஒரு வருமானம் வருது, எனக்கு ஆண்டவர் நல்ல ஒரு வியாபாரம் கொடுத்துட்டாரு, நான் என் மனைவி பிள்ளைகள் நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். யார் எக்கேடு கட்டா எனக்கு என்ன? ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், ஓடி ஒளிகிற நாள் ஒன்று வரும். நினைச்சுக்காதீங்க. இதே மாதிரி தான் ஜெர்மனியில யூதர்கள், நமக்கு யார் எக்கேடு கட்டா என்ன? எந்த ஊர்ல யூத அடிபட்டா நமக்கு என்ன? நமக்கு ஒரு தேசம் வந்தா என்ன, வராட்டி என்ன? நாம ஜெர்மனியில நல்லா இருக்கிறோம், நாம சூப்பரா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இங்க நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜெர்மனியே நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஆண்டவர் பார்த்தாரு, ஓ நீ கெபில உட்காண்டியோ, சந்தோஷமா இருக்கியா, நல்லா இருக்க. எழுப்பினாரு பாருங்க ஹிட்லரை. யோசேப்பை அறியாத ராஜா ஒருத்தன் வந்தான்ற மாதிரி யூதர்களுக்கு எதிரான ஒரு ஆளை எழுப்பி விட்டாரு. 8 வருஷம் 60 லட்சம் பேரை கொண்டு குவிச்சிட்டான். ஓடுன்னு ஓட்டம், அடிச்சு புடிச்சு ஓடி சுயதேசத்துக்கு போனாங்க. இன்னைக்கு அப்படி ஒரு கூட்டம் இங்கே உட்கார்ந்து இருக்குது. கர்த்தர் உனக்கு பாதுகாப்பை கட்டளையிட்டு இருக்கிறார்.
உனக்கு ஏத்த மாதிரி நல்ல அரசியல்லையும் எல்லாத்துலயும் ஆவிக்குரிய விதத்திலையும் உனக்கு ஒரு பாதுகாப்பை சுத்தி வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் நாம் எப்படி இருக்கிறோன்றதான் கேள்வி. சபை சீர்திருத்தத்துக்குள்ள இருக்குதா? சபை மறுரூபாவனத்துக்குள்ள இருக்குதா? முன்னாடி இருந்ததை விட இன்னும் மோசமா போயிட்டு இருக்கிறோம். சபை சோரம் போயிட்டு இருக்குது. சபைக்குள்ள அக்கிரம அநியாயம் வந்திருக்குது. அருவருப்பான காரியங்கள் உள்ளுக்குள்ள வந்துடுச்சு. ஊழியத்துக்குள்ள பார்க்கும்போது அபத்தமான இயேசபேலின் உபதேசங்கள் உள்ளே நுழைஞ்சிருச்சு. அதை பத்தி ஏதாவது கொஞ்சமாவது கவலை இருக்குதா? அதை பத்தி பேசணுங்கிற எண்ணமாவது யாருக்கு அது இருக்குதா? பேசுகிற எலியாவை பார்த்து இன்னைக்கு என்ன சொல்றான் தெரியுமா? எதுக்கு இந்த ஆளுக்கு தேவையில்லாத வேலை? எதுக்கு இவங்க இப்படி உபதேசம் உபதேசம் சத்தியம் சத்தியம் ஓடுறாங்க? அழகா வந்தமா, நல்ல செட்டில் ஆனமா. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கும் எனக்கும் செட்டில்மெண்ட் பூமியில கிடையவே கிடையாது. இங்க இளைப்பாறுதல் கிடையவே கிடையாது. இது கடந்து போகிற ஒரு பூமி. 70 பலத்தின் மிகுதினால் நல்லா தெரியும், கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறோம். எவ்வளவோ பணம் வச்சிருந்தவங்களாம் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க. கோடி கணக்கில் வச்சிருந்தவங்க ஒரு பைசா எடுக்காம சேர்த்து போயிட்டாங்க. எப்படியாவது நாம சேஃபா இருந்துக்கணும், பத்திரமா இருந்துக்கணும். நம்ம எதுக்கு அதெல்லாம் பேசணும்? கவனிச்சு கொள்ளுங்க, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சில காரியங்களை கொடுத்திருக்கிறார். சபைக்குள்ளே இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது உலகத்தை விட்டுருங்க, அங்க கேட்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையவே கிடையாது. அது உலகம். சபைக்குள்ளே வரும்போது பவுல் எழுதுறாரு, சபைக்கு எழுதும்போது, புறஜாதியாருக்குள்ளும் காணப்படாத அருவருப்புகள் உங்களுக்குள் காணப்படுகிறதே. நான் வரும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் நான் அன்போடு வர வேண்டுமா பெரம்போடு வர வேண்டுமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்யணும். ஏன்னா அவனுக்கு சொல்றான், சபையை பத்தின வைராக்கியம் எனக்குள் இருக்கிறது. அந்த வைராக்கியம் வேணும். சபைனா இப்படித்தான் இருக்கணும். எவ்வளோ அழகா கர்த்தர் நமக்கு உண்டாக்கி கொடுத்துட்டு போனாரு. எவ்வளோ வசனத்துக்குள்ள தேர்றதுக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்தாரு. நாம இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு போய் நல்ல கெபில ஜாலியா உட்காந்தாச்சு. அப்போஸ்தலர்கள் அன்னைக்கு ரோடே இல்லாதவங்களுக்கு ரோடு போட்டாங்க. அடுத்து வந்த பரிசுத்தவான்கள்லாம் அந்த ரோடை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி வச்சாங்க. நமக்கு முன்னாடி உள்ள பரிசுத்தவான்கள், போன தலைமுறையில் உள்ளவங்க, அந்த ரோடை நல்லா 4 ways போட்டு தார் போட்டு நீட்டா கொடுத்துட்டாங்க. இப்ப நாம எந்த கவலையும் இல்லாம மேல வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். வண்டி ஓட்டிக்கிட்டு சொல்றோம், கஷ்டமே இல்லை, கவலையே இல்லை. எதுக்கு கஷ்டப்படணும்? இந்த ரோடு போட்டவே ஒருத்தன் இருக்கான், அவனை கேட்கணும் கஷ்டப்பட்டானா இல்லையான்னு. இந்த ரோடை ரெடி பண்ணவங்க ஒருத்தர் இருக்கிறாங்க. இன்னைக்கு கார்ல போற நமக்கு எதுவுமே தெரியாது, ஆனா ரோடு போட்டவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அஸ்திவாரன் ஒருத்தன் போட்டான், அவன் சொல்றான், உங்களை பெடுக்கும் போது நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். இன்னைக்கு சபை ஒரு வேதனையும் கிடையாது. அவனே சொல்றான், ஒரு வேதனை நமக்கு கிடையாது. ஆண்டவர் நம்மை ஐஸ்வர்யனாக்கும்படி அவர் தரித்திரரானார். என்ன ஒரு உபதேசத்தை எங்க கொண்டு போய் நிறுத்திட்டான் பாருங்க. நம்ம ஐஸ்வர்யனாக்கிறதுக்கு அவர் தரித்திரர் ஆனார்னா, அப்ப முதல் ஐஸ்வர்யவான் யார் தெரியுமா ஆயிருக்கணும்? கோடீஸ்வரன் பவுல் தான் ஆயிருக்கணும். ஏன்? அவர் தான் அடுத்த ஜெனரேஷன். இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவான் தெரியுமா? ரெண்டாவது இன்னொரு வேலை பண்ணுவான். இந்த கெபிக்குள்ள உட்காந்துருக்க ஆட்கள், அவன் என்ன பண்ணிடுவான் தெரியுமா? வாசிங்க, நான் உங்களுக்கு இன்னொரு அதே வசனத்துல இருந்து உங்களுக்கு ஒன்று சொல்றேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசி. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். எலியா எங்க போய் தங்கிட்டான்? ஏன் கெபிக்கு போனான் தெரியுமா? இந்த மாதிரி ஆட்கள் எலியா மாதிரி ஆட்களே கெடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணிடுவாங்க? எலியா மாதிரி உள்ளவனையே கெடுத்துருவாங்க. இவங்க வைராகியமா ஓடிட்டு இருக்கிறான் எலியா. அவனுக்கே தோணுது, நம்ம மட்டும் ஏன்டா அப்படி ஓடிட்டு இருக்கிறோம்? நம்ம மட்டும் ஏன் உயிருக்கு பணைய வச்சு இப்படி ஓடிட்டு இருக்கிறோம்? அதான் சொல்றான், நான் மாத்திரம் பக்தி வைராக்கியம் கொண்டேன். நீங்க சொல்ற பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க. 14வது வசனம், 1 ராஜாக்கள் 19:14. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். இப்ப அவனுக்கு என்ன கோபம் வருது? உடன்படிக்கையை தள்ளிட்டாங்க, பலிபீடத்தை இடிச்சிட்டாங்க. அவன் சொல்றான், பலிபீடத்தை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு என்ன வருதான்? வைராக்கியமா வருதான். ஏண்டா இது இஸ்ரவேலா? என்னடா இல்ல நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டியவங்களா எங்கடா போனீங்க? இப்படி நாசம் பண்ணி திரிறீங்களேடா அப்படின்னு சொல்லி பக்தி வைராக்கியம் எலியாவுக்கு வருதான்.
இந்த எலியா வைராகியமா பேசி 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 இந்த கெபிக்குள்ள இருக்கிறவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? என்னமா இந்த ஆள் மட்டும்தான் சத்தியத்தை காப்பாத்துற மாதிரி, இவன் மட்டும்தான் ஆண்டவருக்கு வைராகியம் பாராட்டுற மாதிரி ஞானமா நடந்துக்கணும். ஏசபேல் வரும்போது அமைதியா இருந்துடணும். ஏசபேல் ஆட்சி ஒரு நாள் போகும். ஏசபேல் ஆட்சி போய் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல ஆட்சி ஒன்று வரும். அப்பொழுது நாம் நல்லபடியாக பேசலாம், கெபிக்குள்ள வெளியே வந்துடலாம். அது வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும்? வாயை மூடிக்கிட்டு கெபிக்குள்ள உட்காந்துக்கணும். ஆலோசனை கொடுக்கிற கூட்டம். இது ஒரு நாள் என்ன ஆகுது தெரியுமா? இந்த வைராகியமா ஓடிக்கிட்டு இருக்கிற எலியாவுக்கே தோணுது, ஏண்டா வைராகியமா பேசி பேசி இப்படி ஊர் ஊரா ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வனாந்தரத்துக்கு பெயர் சபாவுக்கு ஓடுறோம், எகிப்து ஓரேபுக்கு ஓடுறோம், துரத்துறானுங்க. எதுக்கு இப்படி? பேசாம நாமளும் என்ன செஞ்சிருவோம்? ஒரு கெபிக்குள்ள போய் ரெஸ்ட் எடுத்துருவோம். எதுக்கு நமக்கு மட்டும் இப்படி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை? ஏன் நாம மட்டும் வைராகியம்? ஏன் நாம மட்டும் வசனத்தை புடிச்சுக்கணும்னு ஒரு எண்ணம்? ஏன் நாம மட்டும் இப்படி கத்திக்கிட்டு இருக்கணும்? இப்படி கத்துறதுனால என்ன பிரயோஜனம்? அவன் கெபிக்குள்ள நல்லா செட்டில் ஆயிட்டான், அவனுக்கு அப்பமும் தண்ணியும் நல்லா கிடைக்குது. இப்ப எலியா என்ன சொன்னாரு? நான் ஒருவர் மாத்திரம் பக்தி வைராக்கியமா இருந்தேன். இப்ப அவனும் கெபிக்கு போயிட்டான். இப்ப என்னாச்சு? அந்த ஒரு ஆளும் இல்ல. இப்படி ஆக்கணுங்கிறதா பிசாசுடைய திட்டம். நல்லா கவனிங்க. இல்ல எல்லா சபையும் சோரம் போயிருச்சு, நான் ஒரு சபை தான் இருக்கிறேன், நான் பேசி ஏன் கெட்ட பேர் வாங்கணும்னு நினைக்காதீங்க. நீங்க ஒரு ஆள் பேசுறதை வைத்து கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்களும் கெபிக்குள்ள போயிடாதீங்க, நீங்களும் பயப்படாதீங்க. சத்தியத்தை பேசுறதுக்கு ஒரு நாளும் பயப்படாதீங்க. இது உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். மிஞ்சினது என்னவா இருக்கும்? பாவமா இருக்க போது அவன் பார்த்துக்கு போறார் மிச்சத்தை ஆண்டவர். நம்ம வேலை என்ன? இதான் கரெக்ட், இது தப்பு. இப்படி ஒரு காரியம் உள்ள வருதா? இந்த குரூப் இருக்கு, கெபில உட்காந்துக்கோ, இதுவும் பேசாது. ஆனா இவங்கிட்ட என்ன நல்ல குணம்? ஏசபேல் பந்திக்கு போக மாட்டான், அங்க போய் உட்கார மாட்டான். அதுதான் இவங்கிட்ட இருக்க ஒரே அட்வான்டேஜ். இன்னொரு அட்வான்டேஜ் என்ன? இவன் வேற சத்தியத்தையும் போய் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டான். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. இன்னைக்கு பேசுறவனை நிறுத்துற கூட்டம், கெபிக்குள்ள அனுப்புற கூட்டம். போய் கெபில உட்காந்துக்கோ. எதுக்குப்பா உனக்கு இந்த வேலை? அமைதியா இரு, நல்ல பீஸ்ஃபுல்லா மினிஸ்ட்ரி பண்ணு, சந்தோஷமா இரு. பிள்ளைங்க இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணி கொடு, வேற பிள்ளைகளை பாரு, நல்லபடியா செத்துப்போ. எதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசிட்டு ஊர் ஊரா ஓடுற? திருப்பி ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் பேசு. ஆண்டவரே, நான் மட்டும் பக்தி வைராகியமா இருந்தேன். போ, நீ போ, சிரியாவுக்கு போ, ஆசைகள் அபிஷேகம் பண்ணு, எகுவ போய் அபிஷேகம் பண்ணு, உன் ஸ்தானத்துல எலிசா அபிஷேகம் பண்ணு. ஆண்டவரே, என்ன துரத்துறாங்க, கொல்றாங்கன்ற, போடா போய் வேலையை பாடுறா, உன்னை எவனும் எதுவும் செய்ய மாட்டான். பேசுறவன் பேசிக்கிட்டே தான் இருப்பான். ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீ வைராக்கியமா இருந்தினா பரலோகமே உனக்கு பாதுகாப்பு கொடுக்கும். இதுல என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் தெரியுமா? நீங்க வைராக்கியமா இருந்தீங்கன்னா, நீங்க ஒரு ஆள் வைராக்கியமா இருந்தீங்கன்னா, நீங்க ஒருத்தர் தான் இருக்கிறதுனால பரலோகம் மொத்தமும் உங்களையே பத்திரமா பார்த்துக்கோ. புரியுதா உங்களுக்கு? நீங்க ஒருத்தர் பக்தி வைராக்கியமா இருந்தா மொத்த பரலோகமும் உங்களையே பத்திரமா பார்த்துக்கோ. ஏன்னா நீங்க ஒருத்தர் தான் இருக்கிறீங்க. அல்லேலூயா. அதனால வைராக்கியமா இருங்க. பவுலுக்கு அந்த வைராக்கியம் இருந்துச்சு, எலியாவுக்கு அந்த வைராக்கியம் இருந்துச்சு. கெபிக்குள்ள போய் மறையணும்னு நினைக்காதீங்க. நான் உண்டு, என் வேலை உண்டு, எதுக்கு வம்பு தும்பு இதெல்லாம் பேசாதீங்க. கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் பாடுகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள், அது உங்களுக்கு மிகுந்த பலனை கொடுக்கும். அல்லேலூயா. ஒரு கூட்டம் ஏசபேல் பந்திக்கு போயிருச்சு, ஒரு கூட்டம் எங்க போயிருச்சு? கெபிக்குள்ள போயிருச்சு. மூணாவது இன்னொரு கூட்டம் இருக்கு, அதான் ரொம்ப முக்கியம். வாசிங்க, இந்த கூட்டம் தான் வெரி இம்பார்ட்டன்ட். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசி. ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். இன்னொரு குரூப் இருக்குது. இது கெபிக்குள்ள மறைஞ்சிருக்கிற குரூப் இல்ல, இது பாகாலுக்கு முன்பாக போய் உட்காந்து காம்ப்ரமைஸ் ஆகிறவங்க கிடையாது. இன்னொரு குரூப் இருக்கு. இவன் யார் தெரியுமா? எலியாவுக்கே தெரியாம கர்த்தர் தனக்கென்று வைத்திருக்கிற ஒரு 7000 பேர். எலியா சொல்றான், நான் மட்டும் தானே? இல்ல இல்ல, நீ மட்டும் இல்ல, உன்ன மாதிரி இன்னும் 7000 பேரை வச்சிருக்கிறேன். நீங்களும் நானும் அந்த 7000 பேர்ல ஒருத்தர் தான். ஆண்டவர் சொல்றாரு, இவன் பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படிக்க மாட்டான், பாகால முத்தம் செய்ய மாட்டான், இவன் வைராக்கியம் உள்ளவன். இந்த 7000 பேர் எங்க இருக்கிறான் தெரியாது.
எங்க வச்சிருக்கீங்க ஆண்டவரே? நான் வச்சிருக்கிறேன். ஒருவேளை உபதியா மறைச்சு வச்ச கெபில இருக்கிறவங்களோ கிடையாது. ஏன்? உபதியா மறைச்சு வச்சது 100 பேர் தான். கெபிக்கு 50 பேராக 100 பேரை மறைத்து வைத்தேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா நீ மட்டும்தான் இருக்கிறேன்னு? இல்லவே இல்லை. உன்னை மாதிரி இன்னும் 7000 பேர் இருக்கிறான். நமக்கு ஒரு வைராக்கியம் இருக்குது இல்ல, நம்மை விட 7000 மடங்கு வைராக்கியம் தேவனுக்கு உண்டு. நாம ஒருத்தர் இருக்கிறோம்னா கர்த்தர் 7000 பேரை வச்சிருப்பார். சபை இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட சபை. இந்த சபைக்கென்று கர்த்தர் கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் கர்த்தர் ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறாரு. அது 7000 பேர் இருக்கிற கூட்டம். இந்த கூட்டம் என்ன செய்யும்? என்ன வேணாலும் செய்யும். கர்த்தர் என்ன வேணாலும் அவங்கள வச்சு செய்வார். இவன் கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கிறவன். உங்களுக்கு தெரியுமா, சில நேரங்களிலே கர்த்தர் இந்த 7000 பேரை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். இப்ப இந்த 7000 பேருடைய ரெவலேஷன் என்ன தெரியுமா? வெளிப்பாடு. இந்த 7000 பேர் யார் தெரியுமா? இப்ப இங்க ஒரு கூட்டம்லாம் இருக்குது இல்ல, இதே மாதிரி கூட்டம், இந்த கூட்டம் அப்படியே பரலோகத்துக்கும் வரும். உதாரணமா ஏசபேலோட போனவங்க, சபையில சோரம் போனவங்க பூமியில நியாய தீர்ப்பு நடத்திடுவாங்க. அடுத்து நீதிமானாக இருந்து உண்மையா இருக்கிற ஒரு குரூப் இருக்குது. இந்த குரூப்பு கர்த்தருக்கு முன்பாக போய் கண்ணாடி கடல்கிட்ட நின்று தேவனை ஆராதிக்கும். ஏசபேலுக்கு பயந்து ஓடி போய், ஆனா ஏசபேலை வணங்காம அந்த காலகட்டத்திலேயே உண்மையா இருந்தவங்க. இவங்க ஒரு குரூப் கண்ணாடி கடல்கிட்ட 15:2 இருக்கும். ஆனா இந்த 7000 பேர் இருக்கிற குரூப் யார் தெரியுமா? இவர்கள் தான் வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற குரூப். இவங்க போகும்போது அங்க இருக்கிற தீர்க்கதரிசி கேட்கிறாரு, யாரு? யோவான் கேட்கிறாரு, ஆண்டவரே இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள்? அந்த கேள்விதான் ரொம்ப முக்கியம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். யோவானுக்கு ஒண்ணு தெரியுது, 24 மூப்பர் இருக்காங்க, 4 ஜீவன்கள் இருக்குது, கண்ணாடி கடல்கிட்ட ஒரு குரூப் இருக்குது. இதெல்லாம் அந்தி கிறிஸ்துவுக்கு முழங்கால் படிக்கிட்ட அந்த குரூப், ஜெயம் பெற்றவர்கள். அவனை பலிபெடுத்துக்கிட்ட ஒரு குரூப் இருக்குது. இவங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். ஆனா திடீர்னு ஒரு குரூப் நிக்குதே இப்படி சிங்காசனத்துக்கிட்ட, வெள்ளை அங்கிகளை தரிச்சுக்கிட்டு கையில குருத்தோலையை பிடிச்சுக்கிட்டு ஒரு குரூப் நிக்குதே. இவங்க யாரா இருக்கும்? எங்கிருந்து வந்தாங்க? தூதன் கேட்கிறான் யோவானை பார்த்து, இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள்? யோவான் நினைச்சு பாரு, அப்போஸ்தலர்கள் நாங்க 12 பேரு, அதுல ஒருத்தன் சோரம் போயிட்டான், சரி அதை விட்டுருவோம். இவங்கெல்லாம் அந்தி கிறிஸ்துவுக்கு கீழே ஜெயிச்சு முத்திரையை போடாம வந்தவங்க, அது ஓகே, அதுவும் தெரியுது. இவர்கள் யார்? ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் தான் நான் மறைத்து வைத்திருந்த 7000 பேர். இவங்க எங்க இருந்து வந்தாங்க? ஆனா 7000 பேர் இல்ல, அதுக்கு அடையாளமா இருக்கிறவங்கன்னு சொல்றேன். ஏன்னா இங்க எண்ணி முடியாத திரளான கூட்டமாகிய ஜனங்கள்னு இருக்குது. ஒரு குரூப்பை கர்த்தர் என்னைக்கும் தனக்கென்று மறைத்து வைத்திருக்கிறார். ஒரு கூட்டத்தை கர்த்தர் என்னைக்கும் தனக்கென்று வைத்திருக்கிறார். நம்ம நினைச்சுப்போம் நம்ம மட்டும்தான். ஆண்டவர் சொல்வாரு, உனக்கே தெரியாம உன் ஊர்ல கொஞ்சம் பேரை நான் எனக்குன்னு வச்சிருக்கேன். ஏசாயா புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல சொல்லுவாரு, தோட்டத்தை வேலி எடுத்து எல்லாம் பண்ணிட்டேன், ஆனா பின்பறிப்புக்கு என்று கொஞ்சம் பழங்களை நான் விட்டு வைப்பேன். எல்லா காலகட்டத்திலும் கர்த்தர் தனக்குன்னு ஒரு குரூப்பை வச்சிருப்பாரு. ஒரு குரூப் அங்க நிக்கும். இவன் கர்த்தருக்கு என்று வைராக்கியம் உள்ளவன். இவனை இன்னும் சொல்ல போனா கர்த்தர் இவனுக்காக தன்னை வைராக்கியம் பாராட்டுகிறவர், இவனை காப்பாற்றுறவர். அப்படி நிப்பான் பாருங்க. எங்கிருந்தியா வந்த? பரலோகமே கேட்கும், எங்க இருந்துடா வந்தானுங்க இவனுங்க? ஒரு புதிய கூட்டமா இருக்குதே, ஒரு பெரிய கூட்டமா இருக்குதே. சிங்காசனத்துக்கு முன்னாடி வந்துட்டான், எல்லாரோட ப்ரையாரிட்டி, எல்லாரோட முன்னாடி இடத்துக்கு நிக்கிறான். சிங்காசனத்துக்கு பக்கத்துல நிக்கிறான். வெள்ளை அங்கிகளை தரிச்சிருக்கிறான், கையில குருத்தோலை பிடிச்சிருக்கிறான். ஆண்டவரே போய் அவங்களை நடத்துறாரு, கண்ணீரை துடைக்கிறாரு. மத்த யாருக்கும் அங்க கண்ணீரை துடைச்சாருன்னு இருக்காது. வசனம் சொல்லுது, ஆட்டுக்குட்டியானவர் தாமே அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். பலிபீடத்துக்கு ஒருத்தன் கதறான், ஆண்டவரே எங்கள் ரத்தத்துக்கு எப்பொழுது நீர் பழி வாங்குவீர்? அவனை பார்த்து சொல்றாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, உன்னை போல சகோதரன் கொஞ்சம் பேர் வர வேண்டியிருக்கு, அவனுக்கு கூட போய் கண்ணீர் துடைக்கலாம், ரத்த சாட்சி.
ஆனா இவன் வரான். இவன் வந்த உடனே வசனம் சொல்லுது, ஆட்டுக்குட்டியானவர் தாமே அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். அவனுக்கு ஒரு புது Dress, வெள்ளை அங்கி. நீங்க பலிபடுத்திட்டு இருக்கிறவன் கேட்கிறான், ஆண்டவரே எது வரைக்கும் பொறுமையா இருப்பீர்? உடனே சொல்றாரு, அவனுக்கு Dress கொடுன்றாரு. அவன் கேட்டதுனால என்ன கிடைக்குது? Dress கிடைக்குது. ஆனா 7ஆம் அதிகாரத்தில் இருக்கிறவனுக்கு ஆல்ரெடி அந்த Dress போட்டே இருக்கிறான். ஸ்பெஷல் கேட்டகரி. சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இருக்கிற கேட்டகரி. யார் இவர்கள்? ஆண்டவர் சொல்றாரு, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத, உன் சபையில இயேசபேலின் உபதேசத்தை கை கொள்ளாத, வைராகியம் பாராட்டின, தன்னை அதிலிருந்து வேறு பிரித்து கொண்ட, உலகம் எனக்கு பாத்திரம் இல்லை என்று சொன்ன, சிலுவையை சுமந்த, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எல்லா இடத்திலும் வைத்திருக்கிறார். மூணாவது ஒரு குரூப் இருக்கு, சபையில வைராகியம் பாராட்டுற குரூப். இவன் இருப்பான், ஆமா இதுதான் சத்தியம், இப்படிதான் நடக்கணும், இப்படி ஒரு குரூப் இருக்கு. இது பெரும்பாலும் யாருக்கும் பிடிக்காத குரூப். கடைசியா ஒரு குரூப் இருக்கு. இவ யார் தெரியுமா? இவர் தான் சபையினுடைய அஸ்திவாரமாய் இருக்கிறவர். இவனை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது, பார்க்கறதுக்கு சாதாரணமா இருப்பான். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க பயங்கரமா அப்படியே ஃபெஸ்டிவல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. கண்ணுக்குட்டியை வச்சுக்கிட்டு ஆட்டம் பாட்டம், குசித்து குடித்து விளையாட எழுந்திருச்சார்கள். அப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஆரோன் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டாரு கண்ணுக்குட்டி செய்யறதுக்கு. செஞ்சு அவங்கள நிர்வாணமாக்கி அவரும் நல்லா அவங்களோட சேர்ந்து, இவரை ஏசபேல் பந்தியில் சேர்ந்து அவரும் போய் சேர்ந்துக்கிட்டார். ஒரு குரூப் ஏசபேல் கூட அந்த உபதேசத்தில் ஆடுற மாதிரி ஆடுது, கூட ஆரோனை போய் சேர்ந்துக்கிட்டார். ஒரு பக்கம் மோசே வைராக்கியம் எடுத்தான், கல்ல தூக்கி போட்டு அடிச்சான். என்னடா பண்றீங்க இப்படி? பொண்ணு கண்ணுக்குட்டியை உருக்குனான், குடிக்க கொடுத்தான், மிச்ச மீதி இருக்கிறவனெல்லாம் வெட்டுடான்னா. இது ஒரு வைராக்கியம். யாரு? எலியா மாதிரி ஒரு குரூப். இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரே ஒருத்த மட்டும் அமைதியா மலைக்கு கீழே இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எல்லாத்தையும் மேல இருக்கிற மோசையும் பார்க்கறான், இவங்க பண்ற களியாட்டத்தையும் பார்க்கறான், இவங்க ஆடுற ஆட்டத்தையும் பார்க்கறான். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இவன் தான் அந்த மறைஞ்சிருக்கிற 7000 பேர். ஒரு நாள் வந்தது, ஆண்டவர் சொன்னாரு, யோசுவா கையில வாழை எடு வாழை எடு, கத்திய பட்டயத்தை எடு. மோசேயோடு கூட இருந்தது போலவே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். மோசேக்கு வைராக்கியம் இருந்துச்சு. அவன் என் தாசன், அவன் என்னுடைய சிநேகிதனை போல பழகிறேன், அவன் கூட இருந்த மாதிரி அவன் கூட இருப்பேன். ஆனால் அவனாலையும் முடியாததை நான் உன்னால் செய்வேன், உன்னை கொண்டு செய்வேன். என்ன தெரியுமா? உன்னை கொண்டு தேசத்தை நான் பங்கிடுவேன், நீ அதை சுதந்தரிப்பாய், நீ கொடுக்கறத தான் அவன் வாங்கணும். அப்படிப்பட்ட ஒரு மறைத்து வைத்திருக்கிற கூட்டம் ஒண்ணு இருக்குது. அவன் மேல கர்த்தருடைய திட்டம் மறைவா இருக்குது. அவன் மேல இருக்கிற திட்டம் நமக்கு தெரியாது. திடீர்னு கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். சிலர் கேட்பாங்க, இவன் திடீர்னு வந்துட்டான், ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருந்தான், சும்மா இருந்தான், திடீர்னு மேல வந்துட்டானே. அவன் திடீர்னு வரல, அவன் கர்த்தரால் மறைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டவன். யோசித்து பாருங்க, எல்லா பிள்ளைகளும் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது, ஒரே ஒரு பிள்ளை மட்டும் பத்திரமாய் பாதுகாக்கப்படுகிறது எகிப்தின் அரண்மனையில். அவன் நினைச்சுக்கிட்டான், எல்லா பிள்ளையும் கொண்டுட்டோம், எபிரேய பிள்ளையெல்லாம் கொண்டுட்டோம், பிரச்சனை இல்லை. இல்லப்பா, அதை உன் வீட்லயே மறைவா வளர்ந்துகிட்டே இருக்குது, அங்க நானே வச்சிருக்கிறேன். அவன் நினைக்கவே இல்லை, இவனா ஒரு நாள் எழும்பி நமக்கு விரோதமா வருவான். ஆண்டவர் சொன்னாரு, அவன் தான் அந்த 7000 பேருக்கு ஈக்குவல். என்ன சொல்றீங்க? எல்லாரும் எகிப்தின் ஆளோட்டிகள் நிமித்த கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களே, அத்தனை பேரையும் விடுதலையாக்குற ஒருத்தாங்க உட்கார்ந்து இருக்கிறோம். அதே மாதிரி தான் கர்த்தர் உங்களை எண்ணியும் வச்சிருக்கிறார். பல நேரங்களில் நமக்கு உள்ளது மறைவாய் இருக்கும், வெளியரங்கமா இருக்காது. கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஒரு நாள் வரும், அத்தனை பேருக்கு முன்பாக சொல்லுவார், இவர்கள் எனக்காக வைராக்கியம் பாராட்டினவர்கள். பரலோகமே கேட்கும், தூதர்களே கேட்பாங்க, ஏன் தீர்க்கதரிசி கேட்பாரு, இவர்கள் யார், எங்கிருந்து வந்தவர்கள்? அப்ப ஆண்டவர் சொல்வாரு, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், எனக்காக வைராக்கியம் பாராட்டினவர்கள், தங்களை எனக்கென்று ஜீவனை கொடுத்தவர்கள், எனக்காக தன்னை போய் சாட்சிகளாக நின்றவர்கள். இவர்கள் ஒரு நாள் பரலோகத்தை சுதந்திரிப்பார்கள். அந்த கூட்டம் தான் நீங்களும் நானும்.